இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ. தற்போது ராமஜென்ம பூமி ஒப்படைக்கப்பட்டுள்ள ராம்லல்லா விரஜ்மானின் வழக்கறிஞர்தான் பராசரன். நம்ம ஸ்ரீரங்கத்துக்காரர். அயோத்தி வழக்கில் ஆஜராகும் போது பராசரனுக்கு 92 வயது. ஒவ்வொரு நாளும் காலை 10:30 மணியளவில் தொடங்கும் விவாதம் மாலை வரை கூட நீடிக்கும். இவரின் வயதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் சேரில் அமர்ந்து வாதிடலாமே என்று அக்கறையாக கேட்டார். அதற்கு, மைலார்ட், என் மீது நீங்கள் காட்டும் கருணைக்கு நன்றி என்றும், ஆனால் ஒரு வழக்கறிஞர் நின்று கொண்டு வாதிடுவதுதான் சரி எனவும், தான் அந்த மரபை கடைபிடிப்பவன் என்றும் பராசரன் பதிலளித்தார். அயோத்தி வழக்கு தொடர்ச்சியாக 40 நாட்கள் நடந்தது. ஆனால் 40 நாட்களில் ஒரு முறை கூட பராசரன் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து வாதத்தில் ஈடுபட்டதில்லை. அயோத்தி வழக்கு விசாரணை கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி முடிவுற்றது. கடைசி நாளில் விவாத அறையை விட்டு முதலில் வெளியேறிய பராசரன் கதவு வெளியே அமைதியாக காத்திருந்தார். யாருக்காக காத்திருக்கிறார் என்று அவரின் உதவியாளர்கள் உடன் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். சுமார் 15 நிமிடங்கள் கழித்தே எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ராஜீவ் தவான் அறையை விட்டு வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் ராஜீவ் தவானுடன் கைகுலுக்கிக் கொண்ட பராசரன் அவருடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதை பார்த்த அவரின் உதவியாளர்கள் வியந்து போனர். அயோத்தி வழக்கின் போது பராசரன் வைத்த முக்கியமான கருத்து நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அயோத்தியில் 50-60 மசூதிகள் உள்ளன. ஆனால் இந்த இடம் ராமர் பிறந்த இடமாக கருதப்படுகிறது. பிறந்த இடத்தை யாரும் மாற்ற முடியாது என்கிற வாதம்தான் அது. இந்த வாதம்தான் பராசரனுக்கு வெற்றி தேடிக் கொடுத்தது. தீர்ப்புக்கு பிறகு இறப்பதற்கு முன் தன் லட்சியத்தை எட்டிவிட்டதாக குறிப்பிட்ட பராசரன் தன் வழக்கறிஞர் பணியையே துறந்தார். தற்போது பராசரனுக்கு 96 வயதாகிறது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ.